Good morning, students. Today I am going to take functional analysis class presented by Shiva Jyoti, functional analysis and the assistant professor, Department of Mathematics. ஸோ பெனாக் ஸ்பேஸ் பார்த்தோம்ல. பெனாக் ஸ்பேஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி லீனியர் ஸ்பேஸ், தட் இஸ் நாம் ஸ்பேஸ், நாம் ஆஃப் எக்ஸ், அது 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஒன்று வந்து நாம் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0, 0 பெருசாக இருக்கணும். Norm of x is equal to 0 if and only if x is equal to 0. Second case வந்து norm of x plus y is less than or equal to norm x plus norm y. Third case வந்து norm of alpha x is equal to modulus of alpha, real part தனியாக வந்துடும். ஓகே, அப்புறம் norm of x, ஆல்ஃபா வந்து ஒரு ஸ்கேலர். சரிங்க, இதை வச்சு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அந்த 3 கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தீரம். லெட் கேபிட்டல் M be the closed linear subspace of non-linear space N. M be a closed linear subspace of non-linear space N. If the norm of the coset x plus m in the quotient space n divides m, n by m is defined by norm of x plus m is equal to infimum of norm of x plus small m such that norm of m x plus m m small m belongs to capital M. Then n by m is a non-linear space. Further, if n is a Banach space, then so is n by m. அப்போது m is a closed linear space of non-linear space n, s by m in the quotient space n by m is defined by norm of x plus m is equal to infimum of x plus small m such that m belongs to m. n by m is a non-linear space. Further என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா n வந்து ஒரு பெனாக் ஸ்பேஸ், தென் ஸோ n ப்ளஸ் m நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம non-linear ஸ்பேஸுக்கு வருவோம். norm of x plus m எப்படி எழுதிக்கலாம்? infimum of small x plus small m such that m belongs to m colon. அப்போது ஃபஸ்ட்டு வந்து என்னது greater than or equal to 0. நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். norm of x plus m is greater than or equal to 0ன்னு சொல்லிடலாம். டேக். அடுத்தது வந்து infimum எடுத்துக்கலாம். infimum of norm of x plus m such that m belongs to m greater than or equal to 0. அதை infimum எடுத்துக்கலாம், எழுதிக்கலாம். norm of x plus capital M is greater than or equal to 0ன்னு கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு கேஸ் இஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு norm of x plus m is equal to 0ன்னு கொடுக்க போகிறோம். if and only if infimum of norm of x plus m such that m belongs to capital M is equal to 0. if and only if there exists a sequence mk, ஒரு mk ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க in m such that norm of x plus mk tends to 0ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிளேஸில் if and only if the mk tends to அந்த x அந்த பக்கம் கொண்டு போயிருக்காங்க, மைனஸ் எக்ஸ்ன்னு ஆகுது. இப்போ மைனஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு m bar is equal to mன்னு எடுத்திருக்கோம். ஸோ நம்மளுக்கு தெரியும் n பார்னு சொல்லும்போது க்ளோஸ்ட். ஏற்கனவே நம்மளுக்கு கொஸ்டின்னே கொடுத்துருக்காங்க m is closed. க்ளோஸ்டுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு. ரியல் அனாலிசிஸில் a பார் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லுவாங்கள்ல க்ளோஸ்டுக்கு. அப்போது m பார்னு கொடுத்துட்டா நம்ம mன்னு எடுத்துக்கலாம். சரியா? அப்போ மைனஸ் எக்ஸு பிலாங்ஸ் டு m, எக்ஸ் பிலாங்ஸ் டு m. அந்த m எக்ஸ் மைனஸ் எக்ஸ்னாலே ப்ளஸ் எக்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லையா? ப்ளஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு m. ஸோ பிலாங்ஸ் டுன்னு சொல்லும்போது நம்ம என்ன எழுதிக்கலாம்? எக்ஸ் ப்ளஸ் கேபிட்டல் M இஸ் ஈக்குவல் போட்டு எழுதிக்கலாம். x plus capital M is equal to mன்னு எழுதிக்கலாம். சரியா? by the property of the coset. இதனால் அந்த 0 எலிமெண்ட் இன் n by m. அப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து கிளியர் ஆகிடுச்சு. greater than equal to 0வும் பார்த்தாச்சு, ஈக்குவல் டு 0வும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன்ஸ் வந்து 2 டேர்ம் இருக்கணும், எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்கணும் இல்லையா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் கேபிட்டல் M ப்ளஸ் ஒய் ப்ளஸ் கேபிட்டல் M இஸ் ஈக்குவல் டு norm of x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் கேபிட்டல் M. எம்மை ஒரு டேர்மாக எடுக்கணும் m. அப்போ norm of x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் அந்த எம்மை ரெண்டாட்டு பிரிக்கிறோம். m டேஷ் ப்ளஸ் m, எம்மை நம்ம எவ்வளோ நாளும் பிரிச்சுக்கலாம் இல்லையா? m டேஷ் ப்ளஸ் mன்னு பிரிக்கிறோம்.
அந்த கேபிட்டல் எம்முக்கு பதிலாக நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸ்மால் எம்னு போடுறோம். சரியா? ஏன் அப்படின்னு சொல்லும்போது இன்ஃப்ரீமம் கொண்டு வரோம். இன்ஃப்ரீமம் யூஸ் பண்ணிக்கணும்ல. இன்ஃப்ரீமம் ஆஃப் நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எம் டேஷ் ப்ளஸ் எம் such that m comma m dash belongs to m. So infimum of norm of x plus m plus norm of y plus m dash that m comma m dash belongs to m. நெக்ஸ்ட்டு இந்த டேர்மை ரெண்டாக பிரிக்கிறோம். எம்மா வச்சு ஒன்று பிரிக்கிறோம், அடுத்த எம் டேஷாக ஒன்று வச்சு பிரிக்கிறோம். சரிக்கா? நெக்ஸ்ட்டு நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எம் ப்ளஸ் நார்ம் ஆஃப் ஒய் ப்ளஸ் எம்னு கொடுக்குறோம். நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எம் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எம் லெஸ் than or equal to நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் கேபிட்டல் எம் ப்ளஸ் நார்ம் ஆஃப் ஒய் ப்ளஸ் கேபிட்டல் எம்னு நம்ம பிரிக்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப்பில் நம்மளுக்கு என்ன கொடுக்குறோம்? ஆல்ஃபா யூஸ் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா? ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபா நார்ம் ஆஃப் ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எம் இஸ் ஈக்குவல் டு இன்ஃப்ரீமம் ஆஃப் நார்ம் ஆஃப் ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எம் such that எம் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எம்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபான்னு வெளியே எடுக்க நேரத்தில் பார்த்துக்கோ மாடுலஸ் போட்டிக்கலாம் இல்லையா? இப்போ மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா norm of x plus m that m belongs to capital M modulus of alpha infimum of norm of x plus m such that m belongs to m. அப்போ modulus of alpha norm of x plus m நம்ம கொடுக்கலாம். next norm of x plus m is equal to modulus of x plus m நம்ம கொடுக்குறோம். சரியா? ஸோ therefore என்ன கொடுத்துருக்காங்கன்னா n by m is a norm linear space. நாம் லீனியர் ஸ்பேஸை நம்ம ப்ரூஃப் பண்ணி கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெனாக் ஸ்பேஸை ப்ரூஃப் பண்ணி கொடுக்கணும். பெனாக் ஸ்பேஸ் மீன்ஸ் n இஸ் எ பெனாக் ஸ்பேஸ். ஆனால் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா n by m இஸ் எ பெனாக் ஸ்பேஸை நம்ம ப்ரூஃப் பண்ணி கொடுக்கணும் n by mன்னு. நெக்ஸ்ட் இட் இஸ் பெனாக் ஸ்பேஸ்னால் என்ன ப்ரூஃப் பண்ணனா போதும்? கம்ப்ளீட்டுன்னு ப்ரூஃப் பண்ணால் போதும். சரியா? n by m இஸ் கம்ப்ளீட்டுன்னு ப்ரூஃப் பண்ணால் போதும். கம்ப்ளீட்னா என்னது ப்ரூஃப் பண்ணணும்? காசி சீக்வன்ஸை ப்ரூஃப் பண்ணி கொடுக்கணும். காசி சீக்வன்ஸ்னால் என்னது? நான் சைடில் எழுதியிருக்கேன்ல, அதை கூட ஃபார்முலா பாசிட்டிவ் இன்டிஜர் 2 டேர்ம் இருக்குன்னா இருக்குது. ரியல் அனாலிசிஸில் படிச்சுருப்பீங்க இல்லையா? மாடுலஸ் ஆஃப் ஏஎன் மைனஸ் ஏஎம் லெஸ் தேன் எப்சலான்னு சொல்லுவீங்கல்ல, அதுதான் நீங்கள் வந்து அது காசி சீக்வன்ஸு. இப்போ இங்கே என்ன எடுத்திருக்காங்க பாரு, n by m இஸ் கம்ப்ளீட் let Sn plus m be a Cauchy sequence in n by m. அப்போது nலேருந்து ஒரு செட்டு, கேபிட்டல் எம்லேருந்து ஒரு செட், 2 செட் எடுத்திருக்காங்க. ஸோ Sn மோஸ்ட்டாக நம்ம போயிட்டே இருக்கும்போது என்ன நம்ம போயிட்டே இருக்குது இல்லையா? அப்போ Sn plus கேபிட்டல் m be the Cauchy sequence in n by m. அடுத்து எப்சலான் நம்ம எடுத்திருக்கோம். என்ன எடுத்திருக்கோம்னா 1/2. எப்சலான்னால என்னது? 0வோட கம்மியாட்டு, 0/5ன்னு 1ஓட கம்மியான்னு சொல்லிக்கலாம். சரியா? there exists a positive integer say n1 such that norm of Sn plus m minus Sm plus m less than 1/2 for all m comma m is greater than or equal to n1. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஒரு சீக்வன்ஸ் மாதிரி போயிட்டே இருக்குது. ரியல் அனாலிசிஸ்னாலே ஒரு சீக்வன்ஸ் தானே, சீக்வன்ஸ் மாதிரி போயிட்டுருக்குது. அந்த சீக்வன்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். S1 X2 Sn1 S1 மாற்றிருக்கோம். அடுத்து Sn2 அப்படின்னு சொல்ல முடியாது, S2ன்னு மாற்றிருக்கோம். சரியா? அப்போது இதெல்லாம் Sn சம்முன்னு சொல்ல முடியாது, எல்லாமே எஸ்ஸிலேருந்து மாற்றிருக்கணும். ஓகே, ஸோ we get என்ன கொடுத்துருக்காங்க பாரு, S2 S1 எடுத்திருக்காங்க பாரு, S1 Sn plus m minus Sm plus m less than 1/2 ஸ்கொயர். இப்படி நம்ம போயிட்டே இருக்கோம் சீக்வன்ஸ் மாதிரி. n1 less than n2 up to nk வரை நம்ம போயிட்டே இருக்குது. we choose nk plus 1 is greater than nk plus 1 is greater than nk. norm of Sn plus m minus Sm plus m less than 1/2 power k plus 1. அப்போது 1/2 ஸ்கொயர் அப் டு அப்படி போயிட்டே இருக்குல்ல, 1/2 பவர் k plus 1 போயிட்டே இருக்குது. அடுத்த டேர்ம் என்ன இருக்கணும்?
x k plus 1 is equal to sn plus k plus 1 and so on. இப்படி நம்ம போயிட்டே இருக்கலாம் பார்த்துக்கோம். போயிட்டே இருக்கும்போது இதுக்கு பேர் சப்சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? thus we obtain a subsequence snk plus of sn with the property norm of sn plus m minus sm plus m less than 1 by 2 power k for all n comma m is greater than or equal to nk ன்னு வருது. we take n is equal to nk and m is equal to nk plus 1. We get norm of sn plus 1 nk plus n minus snk plus 1 plus m less than 1 by 2 power k. அதே போல் இப்போ SNK சீக்வன்ஸாக போகுதில்ல, அதை நம்ம என்னது எஸ்கேன்னு போடலாம். சரியா? எக்ஸ்கே ப்ளஸ் எம் மைனஸ் எஸ்கே ப்ளஸ் 1 ப்ளஸ் எம் லெஸ் தேன் 1 by 2 பவர் கே ஒயர் கே ஈக்குவல் டு 1 2 3 அப்படி போய்ட்டு இருக்குது. ஓகே, இந்த சப் சீக்வன்ஸ் போயிட்டு இருக்குதுல்ல. இப்போது 1க்கு ப்ளேஸில் x1, என்னுக்கு n1 அப்படின்னு சொல்லும்போது 1 கொடுக்குறோம். அப்போது s1 ப்ளஸ் எம் மைனஸ் s2 ப்ளஸ் எம் லெஸ் தேன் 1 by 2. அடுத்து என்ன கொடுக்கணும்? norm of s2 plus m minus s3 plus m less than 1 by 2 square. அது லாஸ்ட்டாக போகுது. norm of sn plus m minus sn plus 1 plus m less than 1 by 2 power n and so on. இப்படி போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும்போது இதை நம்ம இவ்வளோ பெரிய டேர்மை நம்ம என்ன பண்ணலாம்? x1 ப்ளஸ் எம்மை நம்ம y1ன்னு வச்சுக்கலாம். சரியா? சூஸ் எ பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் எ பாயிண்ட் ஆஃப் y1 இன் sn ப்ளஸ் 1. ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? sn எடுத்துக்கிறோம். அடுத்து sன்னு எடுத்துருக்கோம், s1 எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த s1 ப்ளஸ் கேபிட்டல் எம்மை ஒரு டேர்மாக எழுதி y1ன்னு மாற்றிருக்கோம். சரியா? Choose a point y1 in sn plus m and y2 belongs to s2 plus m such that norm of y1 minus y2 less than 1 by 2. சரியா? இதே போல் நம்ம போயிட்டே இருக்கலாம். y3ன்னு போடலாம், y4 போடலாம், y5, y6 அப் டு லாஸ்ட் டேர்ம் வந்து n plus 1. ஏன்னா அடுத்த நம்பர்னு வேணும் இல்லையா? In general we have choose the point is yn belongs to s plus m and yn plus 1 belongs to sn plus 1. சரியா? m வரும். அப்போ such that norm of yn minus yn plus 1 less than 1 by 2 power n. இது ஒரு சீக்வன்ஸாக போயிட்டு இருக்குது. ஸோ norm of yn minus yn plus 1 is less than 1 by 2 power n. இது ஒரு காசி சீக்வன்ஸு நம்ம ப்ரூஃப் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் காசி சீக்வன்ஸ்னால் norm of ym minus ymமாக இருந்துச்சுன்னா an minus am சொன்னேன்ல, அதே போல் norm of yn minus ynஆக இருந்துச்சுன்னா norm of yn minus yn plus 1 plus yn plus add and separate மாதிரி போயிட்டே இருக்கும். ym minus yn plus 1 plus yn plus 1 minus ym plus 2 அடுத்த plus yn minus 2 minus up to last term is minus yn less than or equal to தனித்தனியாக செப்பரேட் பண்ணுவோம். norm of ym minus ym plus 1 is less than 1 by 2 power m. இதுக்கு வந்து ym plus 1 minus ym plus 2க்கு 1 by 2 power m plus 1 up to last term 1 by 2 power n minus 1ன்னு நம்ம பிரிக்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 by 2 power m வந்து காமனாக இருக்கிறதுனால அதை நம்ம வெளியே எடுக்கிறோம். இப்போ 1 plus 1 by 2 1 by 2 ஸ்கொயர் up to டாட் போயிட்டே இருக்கும்போது இதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ 1 by 1 minus 1 by 2 அப்போ 2ன்னு வருது, லெஸ் தேன் 1 by 2 power m minus 1ன்னு கொடுக்குறோம். தட் இஸ் இக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, புரிஞ்சுதா? இந்த 1 by 2 power m வந்து டென்ஸ் டு 0ன்னு மாற்றிக்கலாம். as m tends to infinity. ஸோ இதை என்ன எழுதிக்கலாம்னா எப்சலான்னு எழுதிக்கலாம். ஸோ எப்சலான் இஸ் கிரேட்டர் தேன் 0, ஒரு கன்வர்ஜென்ஸ் மாதிரி எழுதுகிறாங்க. சரியா? ஈவன் எப்சலான் இஸ் கிரேட்டர் தேன் 0 there exists a positive integer n not such that 1 by 2 power m minus 1 less than epsilon for every m greater than or equal to n naught. Using this inequality, the equation norm of yn minus ym is less than epsilon for all n is greater than m greater than or equal to n நாட்னு வருது. therefore இதெல்லாம் சொல்லதுனால இதுக்கு பேர் என்னது? yn is a Cauchy sequence in n ன்னு சொல்கிறோம். சரியா? yn is a Cauchy sequence in n since n is a Banach space. Yn is convergence to a point is y in n, then y plus m belongs to n by m 1 ப்ரூஃப் பண்ணுறோம். சரியா? இப்போ நம்ம y எல்லாத்தையும் நம்ம என்ன எடுத்து விட்றணும்? xnன்னு மாற்றிடணும். சரியா?
அப்போ we will prove that Sn plus m is convergence to y plus mக்கு போடுறோம். ஸோ norm of x plus m minus y plus m is equal to norm of xn minus y plus m. So infimum of norm of xn minus y plus m such that m belongs to m less than or equal to norm of xn minus y plus m for all m belongs to m ன்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஒய்எனை வந்து எக்ஸ்என் ப்ளஸ் எம்என் மாற்றிருக்கோம். மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு நார்ம் ஆஃப் எக்ஸ்என் ப்ளஸ் எம் மைனஸ் ஒய்என் ப்ளஸ் ஒன் அங்கே போட நேரத்தில் we get the answer here Sn minus y plus m. இந்த m வந்து ஒரு டேர்மாக mன்னு எடுத்துக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் Sn plus m minus y. ஸோ நார்ம் ஆஃப் yn minus y tends to 0 ஆயிரும். ஸோ அந்த சைடு கொண்டு போயிடலாம். Sn plus m tends to y plus m. Therefore the original this is Cauchy sequence. அப்போ இது Cauchy sequence convergent ஆகிறதுனால Sn plus m convergence to y plus m convergence ஆகுது. Therefore n by m is complete ஆகுது. ஸோ complete சொல்லும் போது என்னது? Banach space. n by m is a Banach spaceன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஒரு தீரம் தான் எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம 3 கேஸை நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். செகண்டு வந்து பெனாக் ஸ்பேஸ்ன்னு ப்ரூஃப் பண்ணுறோம். அடுத்தது பெனாக் ஸ்பேஸ்னால் கம்ப்ளீட் ப்ரூஃப் பண்ணணும். கம்ப்ளீட்னா என்னது? காசி சீக்வன்ஸுன்னு ப்ரூஃப் பண்ணணும். காசி சீக்வன்ஸ்னால் 2 டேர்ம் ஏஎன் மைனஸ் ஏஎம். இப்போ நம்மளுக்கு n பை எம்னு வரும். அப்போ இங்கேருந்து ஒரு டேர்ம் எடுக்கணும், இங்கேருந்து ஒரு டேர்ம் எடுக்கணும். அதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்என் ப்ளஸ் எம்னு எடுத்திருக்காங்க. சரியா? அதை நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்னா S1ன்னு கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு பெரிய டேர்மை நம்ம ஒய்ன்னு கொண்டு வந்திருக்கோம். y1 y2 அப்படின்னு போட்டு லாஸ்ட் ym மைனஸ் ym இஸ் கன்வர்ஜென்ஸ் பண்ணும்போது we get the answer is their complete. சரியா? இது வந்து Cauchy sequence. yn is convergence to the point y in m. So Sn plus m is convergence to y plus m. இப்போ வந்து norm of s plus m minus yn plus y plus m is equal to norm of xn minus y plus m ஒருக்கு infimum போட்டு நம்ம substitute பண்ணி இந்த Cauchy sequence s plus m is convergence to y plus m in n by m. So n by m is complete. So therefore n by m is a Banach space. That is the equation. Okay. Thank you.